ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இன்றைக்கு 10 நாட்களுக்கான தினப்பலனாக கன்னி லக்னத்திற்கு சொல்லப்படுகிறது. மே 17 சனிக்கிழமை முதல் மே 26 வரை. சனிக்கிழமை முதல் நாள் பூராட நட்சத்திரம், 4ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனை போல செயல்படுகிறார். ஈவினிங் 5:43 வரைக்கும் இருக்குது. சுக்கிரன் நமக்கு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார், 7ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில். புதன் 8ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 7-8 பரிவர்த்தனைங்கிறது எதிர்பாராத சில சந்திப்புகளை கொடுக்கும். அதனால் ஒரு நல்ல அமைப்பு தான். தொழிலுக்கும் நல்லாயிருக்கும். கான்ட்ராக்டு ஒப்பந்தம் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஒரு ஆர்டரு கிடைக்கிறது, திடீர்னு புதுசாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாலை 5:43க்கு மேலே சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம். சூரியன் நமக்கு 9ஆம் வீட்டில் இருந்து பலன் தர்றாரு. அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். சனி 7ல் இருக்கார். அதனால் இன்றைக்கும் நமக்கு புதிய நபர்கள் சந்திப்பு, பெரிய மனிதர்கள் ஆதரவு, அரசு அதிகாரிகள் ஆலோசனை, எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மதிப்பும் புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உறவுகள் சார்ந்த வகைக்கு நன்மைகள் கொடுக்கும். சுபகாரியங்கள் பொது காரியங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மே 19ஆம் தேதி திங்கட்கிழமை, திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். பொதுஜன தொடர்பு, கோவில் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, திருமண காரியங்கள், சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு, குதூகலம், என்டர்டெயின்மெண்ட்டு, கலை சார்ந்த டெவலப்மெண்ட்ஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ சினிமா துறையில் இருக்கவங்க, மூளை உழைப்பு சார்ந்த அனைத்து பணிகளுமே வெற்றி பெறும். மே 20 செவ்வாய்க்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய். செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார். நல்ல சிறப்பை தரும். எதிர்பார்த்த செய்திகள், நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்த்த நண்பர்கள், சகோதர சகோதரி வகை இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், இதில் எல்லாம் மகிழ்ச்சி உண்டாகும். விருப்பப்பட்ட நபர்களோடு பழகி மகிழ்ச்சி அடைவதை காட்டுகிறது. மே 21 புதன்கிழமை, ராகுனுடைய சதயம் நட்சத்திரம். ராகு நமக்கு குருவை போல பலன் தர்றாரு, செவ்வாய் போல பலன் தர்றாரு. அதனால் இன்றைக்கும் படிப்பு காரியங்களில் இருக்கவங்களுக்கும், கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. அரசியல், பொது வாழ்க்கை தொடர்பு, பொதுஜன தொடர்பு, கிரியேட்டிவிட்டி மைண்டாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. நிறைய கமிஷன் வகை, ரியல் எஸ்டேட் வகை இதெல்லாம் சிறப்பு தரும். மே 23 வெள்ளிக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். மதியம், அதாவது ஈவினிங் 4:02 வரைக்கும். 7ல் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்குது. கணவன்மாரை உறவு பலப்படும். எல்லா உறவுகளுமே நல்லாயிருக்கும். திருமணத்துக்கு வரன் பார்க்குறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். காரியங்கள் சிறப்பாக நடக்கும். புதிய நபர்கள் சந்திப்பு நமக்கு நன்மை தரும். மே 24 சனிக்கிழமை, மதியம் 1:48 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அதனால் ரிஷப ராசிக்கே மாறிடுறாரு. 9ஆம் இடத்துல இருக்கார். விரையாதிபதியாக இருந்தாலும் கூட சூரியனும் புதனும் நமக்கு நிபுண யோகத்தை தருவார்கள். ஒரு டெக்னிக்கல் மைண்டு, டெக்னிக்கல் நாலேஜு, நம்மளுடைய டெக்னிக்கல் ஸ்கில்லு இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற தருணம். டெக்னிக்கலாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிவிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. மே 25 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். நண்பகல் 11:12 வரைக்கும் கேதுனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். மற்றும் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காங்க. இதுவும் சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கும். மூளை உழைப்புக்கு நல்லாயிருக்கும். ஐடி சம்மந்தப்பட்டது, க்ரியேட்டிவிட்டி ஒர்க்கு எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள். இந்த கேது முடிஞ்ச உடனே சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம் நண்பகல் 11:12க்கு தொடங்குகிறது. இன்றைக்கி தான் 8ல் சந்திரன் வந்துடுறார்.
அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். ஏன்னா 4, 8, 12 அப்படிங்கிறது சுக்கிரனாக வர்றதுனால வாகனம் சம்மந்தப்பட்டது, பெண்கள் சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் அல்லது ஆண் பெண் உறவு, இப்போ கணவன் ஆனால் மனைவி சம்மந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன், இல்லை இப்போ வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அதுவும் சுக்கிரனாக வேலை செய்யும். அதெல்லாம் 8, 12 வருது. அதனால் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி பலனை சுக்கிரன் தருகிறார். இந்த சுக்கிரன் நமக்கு புதனாக வேலை செய்கிறார், ராகுவாக வேலை செய்கிறார். இந்த புதன் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று நமக்கு நன்மைகளை கொடுக்கும். என்னதான் சுக்கிரன் கெட்ட கிரகமாக இருந்தாலும் நன்மைகளை கொடுக்கும். காலையில் 8:23 திங்கட்கிழமை மே 26 சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம். இப்போ இந்த சூரியனுடைய இன்னொரு நட்சத்திரமான உத்தரத்தில் கேது இருக்கார். அதனால் 9ஆம் இடம் லக்ன பாவம் இதெல்லாம் கலந்துக்குது, கேதுவும் சூரியனும் கலந்துக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள், வெளிநபர்களினுடைய ஆதரவுகள் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த கேதுங்கிறது சூரியனுங்கிறதும் காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இல்லை. அது நம்ம ஜனன ஜாதகத்தில் கேதுவோ சூரியனோ கெட்டவனாக இருந்தால் தகாத உறவுகள், தகாத பழக்க வழக்கங்கள் நமக்கு ஒரு இன்வால்மெண்ட்டில் நமக்கு ஒரு பாதிப்பையும் கொடுக்கலாங்கிறதையும் பார்த்துக்கணும். அதனால் இப்போ நம்ம இந்த சிஸ்டத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2, 6, 10 அப்படின்னு தொழில் கொடுக்குற நட்சத்திரம் நமக்கு எது? 1, 5, 9, 3, 7, 11 உறவுகளை டெவலப் பண்ணுற நட்சத்திரம் எது? 4, 8, 12 கஷ்டம் நஷ்டம் தர்ற நட்சத்திரம் எது? இவ்வளவுதான். நம்ம ஜாதகப்படி எந்தெந்த நட்சத்திரங்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றன என்பதற்கு என்னுடைய கன்சல்ட் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் இந்த முறையில் ஜோதிடத்தை கணித்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளே பயன்படுத்தலாம். மாதத்துக்கு 27 நட்சத்திரம் வருதுன்னா அந்த 3 நட்சத்திரமாக 9 கிரகங்கள் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ எந்த 3 நட்சத்திரம் நமக்கு நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்கணும், எந்த 3 நட்சத்திரம் பொருளாதாரத்துக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்சுக்கணும், எந்த 3 நட்சத்திரம் கஷ்ட நஷ்டம் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னுடைய பதிவுகளில் கோச்சார பலன்களையும் பார்த்துக்கலாம், திசாபுத்தி பலன்களையும் பார்த்துக்கலாம். மாதம் இந்த நட்சத்திரம் பாஸ் ஆகிற விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நமக்கு மெயின் நமது ஜாதகப்படி தான் ஜோதிடம் இயங்குகிறது என்று புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.